இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து நேரம் ஆயிடுச்சு, நாம அங்கேயே கொண்டு போலான்னு கலசத்தை எடுத்துக்கிட்டு மண்டபத்துக்கு வராங்கப்பா. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல, படபடப்பா வருது சாமி. சரிங்க பாட்டி, நீங்க வாங்க பாத்துக்கலாம். சரியா, சரி. என்னம்மா அங்கேயே நிக்கிறீங்க, வாங்க போலாம். எப்பா சகல யார்ப்பா போன்ல? பாட்டி தாங்க. ஏன் என்னப்பாச்சு? ஊர்க்காரங்க எல்லாம் கலசத்தை எடுத்துக்கிட்டு இங்கே வச்சு பூஜை பண்ணிடலான்னு மண்டபத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்களா? என்னது, ஊர்க்காரங்க மண்டபத்துக்கு வராங்களா? கேக்குறதுக்கு பக்கு பக்குன்னு இருக்கியா சகல? அத்தைக்கு மட்டும் எல்லாம் தெரிஞ்சா நாம ஒளிஞ்சோம்ப்பா. எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாங்க. வரட்டும். ஐயோ, அந்த கிழவி போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் அவன் ரொம்ப வாட்டமா இருக்கான். இன்னைக்கு நீ வசமா மாட்டிக்கிட்டடா, இனிமே தப்பிக்க முடியாது. உன்னை வீட்டை விட்டு அக்கா துரத்துறது கன்ஃபார்ம். பேசாம நானும் இங்கே செட்டில் ஆயிலான் இருக்கேன். இல்ல புரியல. யோ, இந்த வீட்டோட மாப்பிள்ளையாவே செட்டில் ஆயிலான்னு இருக்கேயா? எப்படி? நீங்க ஆல்ரெடி இந்த வீட்டோட மூத்த பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி ஜாலியா இருக்கீங்க. சரி. ரெண்டாவது பொண்ணு ரேவதிய நம்ம மாப்பிள்ளை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாப்ல. மேல மூணாவது பொண்ணு துர்காவை கரெக்ட் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன். எப்படி என் பிளான்? அதுக்கு வாய்ப்பு இல்ல ராஜா. இதோ வந்துட்டான்ல. வரேன் இரு. ஹாய். ஆமா, நீ யாருப்பா? இந்த மூணாவது பொண்ணை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னல, அது என் ஆளு. என்னது மூவாளா? ஆமா, அவளுக்காக டிரைவரா நான் அவங்க வீட்டுல நடிச்சேன். அவங்க அம்மாக்கு தெரிஞ்சு போய் என்னை வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. ஆனா துர்கா மேல இருக்க லவ் இன்னும் குறையல, அப்படியேதான் இருக்கு. அதனால துர்காவை நீ மறந்துரு. அட பாவீங்களா, ஆளுக்கு ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டா நான் எல்லாம் என்னடா பண்றது? எப்படிடா செட்டில் ஆகுறது? அப்பனே முருகா, ஏன்பா எங்களை எப்படி சோதிக்கிற? மண்டபத்தில் விபரீதமா எதுவும் நடந்துடக்கூடாது. என் பேரனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இந்த கலச பூஜையில் எந்த பிரச்சனையும் வராம நீதான்ப்பா முடிச்சு கொடுக்கணும். உன்னை நம்பிதான்ப்பா நான் இங்க போறேன். எப்பா சகல, மண்டபத்துக்கே பூஜைக்கு வராங்கன்னா அது நம்ம சின்ன அத்தையோட வேலையா தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாருமே வந்துட போறாங்க. என்னப்பா பண்ண போறோம்? வரட்டும், எல்லாத்தையும் இப்படி நல்லபடியா முடிச்சிடணும். கார்த்திக், அவ்வளவுதானே, அதை நாங்க பாத்துக்கிறோம், நீ கவலைய விடு. என்ன பண்ண போற? நான் செஞ்சதும் உனக்கே அது தெரியும் பாரு. ஹலோ, கேக்குதா? யோ பெங்களூரு, சின்னத்த போன் பேசிட்டு போறா பாரு. சகல அங்க பாரு, போறாங்க பாரு. வா வா வா. எப்பா போயிட்டு வந்துடுறேன். இப்ப கேக்குதா? நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? அந்த இடத்துலயா? என்ன பண்ணலாம்? பெங்களூரு அங்க பாரு. என்ன பெங்களூரு, ஜாலியா பேசிட்டு இருக்கிற சின்னத்தைய கைய கால உடைச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருமா? அதுக்கு தானே சகல காத்துக்கிட்டு இருக்கோம். செஞ்சிட வேண்டியதுதான். என்னப்பா செய்ய போற? அதான் தெரியல, என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. போயா. என்ன பண்ணலாம்? ஐடியா வந்துருச்சு. தம்பி, பந்திக்கு போயிட்டு நேரம் வரியா? ஆமா. இந்த வாழை போல எனக்கு 10 ரூபா மொயில கம்மி பண்ணிக்க போ.
என்ன சகல பிளான் பண்ண சொன்னா பழம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? பழம் தான் பிளானே. பழம்தான் பிளானா? சின்னத்த என்ன? பெரியத்த காலிங். சரி, நான் அப்புறம் கால் பண்றேன். இப்ப சின்னத்த ஃபாலிங். வரேன். சீக்கிரம் வாங்க. வந்துட்டு இருக்கேன்ல. அட சீக்கிரம் வாங்க, கூப்பிடுறாங்க. ஐயா, ஐயோ ஐயோ, திருமலை நாயக்கர் தூணே சரிஞ்சிருச்சு, வள்ளுவர் கோட்டம் தேரே சரிஞ்சிருச்சு. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. என்னாச்சு? என்ன சத்தம்? இந்த கொடுமையை பாத்தீங்களா? உடஞ்சு போச்சு, கை உடஞ்சு போச்சு. என்ன சந்திரா, கீழே விழுந்துட்டியா? ஆமாக்கா, யாரும் படுத்து தின்னு தோலைக்கு போட்டிருக்காங்க. அதுல காலை வச்சு வழுக்கி விழுந்துட்டேன். டேய், எவன்டா அவன்? எங்க சின்னத்த வர்ற வெள்ள வாழைப்பழத்தை தின்னு போட்டவன் அவனா? ஐயோ, அடி பலமா பட்டுடுச்சா? இல்லக்கா, கையில லேசாத அடிபட்டிருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. அத்த விழுந்தத நான் பார்த்தேன். லேசான அடிலாம் இல்ல அத்த, உங்களுக்கு தெரியாது. கையில ஏதாவது பிராக்சர் கிராக்சர் ஆயிர போகுது, பின்னாடி பிரச்சனை ஆயிடும். இல்ல இல்ல மாப்ள, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, லேசான அடிதான். அத்த, கையில நல்லா அடிபட்டு இருக்கு, அலட்சியமா இருக்க கூடாது. வாங்க, உடனே இப்பவே ஹாஸ்பிடல் போவோம். அத்த சொல்லுங்க. ஷோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஹாஸ்பிடல் போற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல, லேசான அடிதான். கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும், ஹாஸ்பிடல்லாம் வேணாம். அப்படிலாம் சொல்லாதீங்க. கையில எல்லாம் அடிபட்டிருக்கு, இதுல அலட்சியமா இருக்க கூடாது. பிராக்சரா இருந்தா அப்புறம் கஷ்டமாயிடும். இங்க ஆரம்பிச்சிரும். அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்லக்கா, ஹாஸ்பிடல்ல போவேனா, நான் நல்லா தான் இருக்கேன். சித்தி, ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? டாக்டர் கிட்ட போய் பாப்போம். அவங்க எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் நிம்மதியா இருக்கலாம்ல. ஆமா சித்தி, ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு சும்மா ஒரு டெஸ்ட் எடுத்து பாத்துருங்க, அப்புறம் இந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல. இருக்காது, இப்பவே போலாம் வாங்க. எனக்கு ஒண்ணு இல்ல, சொன்னா கேளுக்கா, ஹாஸ்பிடல்ல வேணாம். சந்திரா, இவ்வளவு பேர் சொல்றாங்கல்ல, அப்புறம் ஏன் பிடிவாதம் பிடிக்கிற? போய் ஹாஸ்பிடல் தான் பாத்துட்டு வாங்க. மாப்ள, இவ்வளவு கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போய் பாத்துட்டு வாங்க. ஐயோ, நான் சொன்னா ஏன் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க? சந்திரா, போயிட்டு வா, எதுவும் பேசாத. மயில் மாப்பிள, நீங்க கூட்டிட்டு போங்க. வழியில ஏதாவது பிரச்சனை பண்ணானா எனக்கு போன் பண்ணுங்க. இமிடியேட்லி ஐ கால் யூ. சின்னத்த போங்க, கை குத்துறவாதலத்த போங்க. போயிட்டு வா. எவ்வளவு பெரிய அடி, படுபாவி பசங்க இப்படி பண்ணிட்டாங்களே. வாங்கத்த.